அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இன்று தொடங்கவிருந்த வேலைநிறுத்த போராட்டம் இறுதி நேரம் எடுக்கப்பட்ட முடிவு. உடன் நிறுத்துங்கள், பாடசாலைகளுக்கு பிரதமர் கண்டிப்பான உத்தரவு. தபால் கட்டணங்களில் இன்று முதல் ஏற்படும் மாற்றம். இலங்கை வருகை தரவுள்ள உலக வங்கி குழு. யாழ் போலீஸ் நிலையம் அருகே அதிர்ச்சி சம்பவம். நாடு முழுவதிலும் உள்ள சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் மேல் நீதிமன்றங்களில் அதிரடி. யாழ் சர்வதேச விமான நிலையத்தில் ஏற்படவுள்ள மாற்றம். இடியுடன் கூடிய பலத்த மழை, விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. ஈரானின் 14 கப்பல்களுக்கு அமெரிக்கா விடுத்துள்ள புதிய முட்டுக்கட்டை. தொடர்வன விரிவான செய்திகள். இன்று தொடங்கவிருந்த வேலைநிறுத்த போராட்டத்தை இடைநிறுத்த அரசு கதிரியக்க தொழில்நுட்ப வல்லுநர் சங்கம் முடிவு செய்துள்ளது. அதிகாரிகள் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றியதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக சங்கத்தின் தலைவர் சானக தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார். மாளிகாகவத்தை ஸ்ரீநீரக மருத்துவமனையின் துணை இயக்குநராக பணியாற்றி வந்த மருத்துவர் சார்லஸ் நுகவெலவின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்த கதிரியக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கம் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டது. மேலும் இது தொடர்பாக சுகாதார அமைச்சக அதிகாரிகளுடன் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியது. அதன்படி சம்பந்தப்பட்ட மருத்துவரை உடனடியாக இடமாற்றம் செய்ய சுகாதார செயலாளர் எழுத்துப்பூர்வ உத்தரவை பிறப்பித்துள்ளதாக அரசு கதிரியக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் சானக தர்ம விக்ரம தெரிவித்தார். நேர்மறையான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நாளை திட்டமிடப்பட்டிருந்த வேலைநிறுத்த போராட்டத்தை இடைநிறுத்த தனது சங்கத்தின் நிர்வாக குழு முடிவு செய்ததாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போர்ட்களை கல்வி அமைச்சகம் பள்ளிகளுக்கு விநியோகிக்க தொடங்கியுள்ளதால் பள்ளி மட்டத்தில் பெற்றோரிடமிருந்து பணம் வசூலிப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்ட அவர் மேலும் கூறியதாவது: இந்த ஆண்டு பள்ளி முறைக்கு தேவையான ஸ்மார்ட் போர்ட்களை விநியோகிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பெற்றோரிடமிருந்து எந்த வகையிலும் பணம் வசூலிக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் அதை வசூலித்தால் அதை உடனடியாக நிறுத்துங்கள். பள்ளிகளில் பணம் வசூலிக்க வேண்டாம் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்துள்ளார். 1 தொடக்கம் 5ஆம் வகுப்புகளுக்கு தகவல் தொழில்நுட்பம் என்ற தனிப்பாடம் கற்பிக்கப்படவில்லை. இருப்பினும் உலகளாவிய தொழில்நுட்ப உலகத்துடன் முன்னேற ஒவ்வொரு வயதினருக்கும் பொருத்தமான தொழில்நுட்ப புரிதலை வழங்க வேண்டியது கட்டாயமானதாகும். இதன் அடிப்படையில் நிபுணர் ஒருவர் வழங்கிய ஆலோசனையின் அடிப்படையில் ஒரு உரையாடலை நாங்கள் தொடங்கியுள்ளோம். பாடத்திட்டங்களில் நாங்கள் அரசியல் முடிவுகளை எடுப்பதில்லை. அந்த முடிவுகள் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் அந்த விஷயத்தில் நிபுணர்களின் ஆலோசனையின் அடிப்படையில் எடுக்கப்படுகின்றன என்று மேலும் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் முதல் தபால் கட்டணங்கள் திருத்தப்பட்டுள்ளதாக தபால் மா அதிபர் ருவான் சத்குமார் தெரிவித்துள்ளார். அதன்படி இதுவரை 50 ரூபாவாக இருந்த குறைந்தபட்ச தபால் முத்திரை கட்டணம் 70 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. பதிவு தபால் கட்டணத்தில் மாற்றமில்லை. எனினும் சாதாரண முத்திரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதால் பதிவு தபாலுக்கான மொத்த கட்டணம் 110 ரூபாவிலிருந்து 130 ரூபாவாக அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சாதாரண மற்றும் வர்த்தக கடித சேவைகளுக்கான அடிப்படை எடை 20 கிராமிலிருந்து 30 கிராம் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி முன்பு 20 கிராம் கடிதம் அனுப்ப 50 ரூபாய் வசூலிக்கப்பட்ட நிலையில் இப்போது கூடுதல் 20 ரூபாய் சேர்த்து 70 ரூபாய் கட்டணமாக அறவிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அதே கட்டணத்தில் 30 கிராம் வரையிலான கடிதங்களை அனுப்ப இயலும் என்றும் தபால் மா அதிபர் தெரிவித்துள்ளார். அத்துடன் விளம்பர பிரசுரங்களை விநியோகிக்கும் சேவைகளுக்கான கட்டணங்களும் திருத்தப்பட்டுள்ளன. ஒரு பிரசுரம் அல்லது பிரசுர கட்டுப்பட்டியின் அதிகபட்ச எடை 100 கிராமிலிருந்து 120 கிராம் வரை உயர்த்தப்பட்டுள்ளது.
இந்த திருத்தங்கள் 2024ஆம் ஆண்டு நடுப்பகுதியில் முன்மொழியப்பட்ட மாற்றங்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது குறைந்தபட்ச முத்திரை கட்டணத்தை 100 ரூபாவாக உயர்த்த முன்மொழியப்பட்டிருந்தாலும் நிதி அமைச்சின் அனுமதி 20 ரூபாய் உயர்விற்கே வழங்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2022-2023 பொருளாதார நெருக்கடியால் இடைநிறுத்தப்பட்ட நெடுஞ்சாலைகள், கல்வி மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களை மீண்டும் தொடங்கும் நோக்கில் அடுத்த மாதம் உலக வங்கி குழு இலங்கை வரவுள்ளது. இதன்போது டிட்வா புயலால் ஏற்பட்ட 4.1 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான சேதங்கள் மற்றும் அதற்கான நிதியுதவி குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் அடுத்த 5 ஆண்டுக்குள் நிறுத்தி வைக்கப்பட்ட அனைத்து திட்டங்களையும் பூர்த்தி செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜீவா February 17 இலங்கை வருகின்றார். அவர் 18 ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடுவார். இந்த நிலையில் 5வது மற்றும் 6வது மீளாய்வுகள் வெற்றிகரமாக முடிந்தால் இலங்கைக்கு தலா 350 மில்லியன் டாலர் வீதம் மொத்தம் 700 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி கிடைக்கும். இதற்கிடையில் இலங்கை அரசாங்கம் தற்போது பொருளாதாரத்தை நிலைப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் புயல் சேதங்களிலிருந்து மீளவும் இடைநிறுத்தப்பட்ட அபிவிருத்தி பணிகளை மீண்டும் வேகப்படுத்தவும் சர்வதேச அமைப்புகளுடன் தீவிரமாக ஆலோசித்து வருகின்றது. யாழ்ப்பாணம் இளவாலை போலீஸ் நிலையத்திலிருந்து சுமார் 200 மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள பெரியவிளான் சந்தியில் நேற்று பட்டப்பகலில் காவாலிகள் நிறைவரையில் கடுமையாக மோதிக்கொண்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதுடன் வீதியூடாக பயணித்த பொதுமக்களும் அருகில் இருந்த அயலவர்களும் அச்சமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. விளானை பகுதியை சேர்ந்த காவாலிகளுக்கும் பண்டத்தரிப்பு பற்றிமா கோயிலடி பகுதியை சேர்ந்த காவாலிகளுக்கும் இடையிலான இந்த மோதல் இடம்பெற்றுள்ளதாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மோதலில் காயமடைந்த இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களின் நிலை தொடர்பான மேலதிக தகவல்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. சம்பவத்தை அடுத்து பெரியவிளான் சந்தியூடான போக்குவரத்து சிறிது நேரம் தடைப்பட்டதுடன் பாதுகாப்பு காரணங்களால் பலர் மாற்றுப்பாதைகளை பயன்படுத்தி பயணித்ததையும் அவதானிக்க முடிந்தது. இதனிடையே இப்பகுதிகளில் அண்மை காலமாக சட்டவிரோத நடவடிக்கைகள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் கவலை வெளியிட்டுள்ளதுடன் உரிய அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறுவர் துஷ்பிரயோகங்கள் தொடர்பில் நாடளாவிய ரீதியில் உள்ள மேல் நீதிமன்றங்களில் 4000க்கும் மேற்பட்ட வழக்குகள் இதுவரை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. 1998ஆம் ஆண்டின் 28ஆம் இலக்க தண்டனை சட்டக்கோவை சட்டத்திற்கு அமைய இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கமைய நாடளாவிய ரீதியில் உள்ள மேல் நீதிமன்றங்களில் 4289 வழக்குகள் உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அவற்றில் 1683 வழக்குகள் ஜனவரி மாதத்தில் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்ததாகவும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. சிறுவர்கள் தொடர்பான ஆபாச வெளியீடுகள், பாலியல் உறவுக்காக சிறுவர்களை வாடகைக்கு பெறுதல் அல்லது பணியில் அமர்த்துதல், கொடுமைக்கு உட்படுத்துதல், பாலியல் வன்புணர்வு மற்றும் பாரதூரமான பாலியல் துஷ்பிரயோகம் ஆகிய குற்றங்கள் தொடர்பில் சட்டமா அதிபரினால் மேல் நீதிமன்றங்களில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் 2019ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து தனது மிகச்சிறந்த ஆண்டாக 2025ஐ பதிவு செய்துள்ளதாக யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலைய நிர்வாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வட இலங்கையின் முதன்மையான வான்வழி நுழைவாயிலாக இது தனது நிலையை உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் முக்கிய செயல்திறன் குறிகாட்டிகள் மற்றும் முந்தைய பயணிகளின் எண்ணிக்கை மற்றும் விமான போக்குவரத்து ஆகியவற்றில் இந்த விமான நிலையம் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2019 தொடக்கம் 2023 காலப்பகுதியின் வருகையாளர்களின் மொத்த எண்ணிக்கையை விட 2025ஆம் ஆண்டில் சுமார் 33,431 வருகையாளர்கள் அதிகமாகும். அத்துடன் சர்வதேச விமான இயக்கங்கள் 1138 ஆகும். இது ஒரு புதிய உச்சமாகும். தினசரி 7 விமானங்கள் செயல்பாட்டு சாதனை படைத்துள்ளது. இது 2026 ஜனவரியில் எட்டப்பட்டது. இதில் 2 சர்வதேச மற்றும் 5 உள்நாட்டு விமானங்கள் உள்ளடக்கம். காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. குறித்த விடயம் வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் அடிப்படையில் சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மதுரை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அணுசக்தி திட்டம் தொடர்பான மறைமுக பேச்சுவார்த்தை ஓமான் தலைநகர் மஸ்கட்டில் இடம்பெற்றுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான நிலவும் மோதல் நிலையை தணிக்கும் பொருட்டு ஓமன் வெளியுறவு அமைச்சர் பத்தர் அல் புசைதி இதில் நடுவராக செயற்பட்டுள்ளார். ஜுரேனியம் செறிவூட்டல் அளவை குறைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதுடன் அணுசக்தி ஒப்பந்தத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டால் தங்கள் மீதான பொருளாதார தடைகளை அமெரிக்கா தளர்த்த வேண்டும் என ஈரான் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அமெரிக்காவின் சார்பில் சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் விர்காப் மற்றும் யாரட் குஷ்னர் ஆகியோரும் ஈரான் தரப்பில் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தலைமையிலான குழுவும் பங்கேற்றுள்ளனர். இரு தரப்பினரும் நேருக்கு நேர் சந்திப்பதை தவிர்த்த நிலையில் ஓமன் வெளியுறவு அமைச்சரூடாக தமது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2018 அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா விலகியதை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே முறுகல் நிலை நீடித்து வருகின்றது. கடந்த ஆண்டு ஈரானின் அணுசக்தி மையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னணியில் தற்போது இந்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஆரம்பமாகியுள்ளன. இருப்பினும் ஒருபுறம் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் போதே ஈரானின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை கட்டுப்படுத்தும் வகையில் அந்நாட்டின் 14 எண்ணெய் கப்பல்களுக்கு அமெரிக்கா புதிய தடைகளை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.